பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் சகோதர சகோதரியாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நமக்கு நாம் தியானிக்கவும் தேவன் இறக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் மீறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நம்ம இப்பொழுது கடைசி செல்ல அன்பான சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடங்களை தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் கடந்த வாரம் பார்த்த பாடம் 72வது பாகம் எலியாவின் பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்திய வார்த்தையில் நாம் தியானித்தோம். இப்போ கூட நம்ம பார்க்க போகிற பாடமானது 73வது பாகம் 1000 வருட அரசாட்சி பாடத்தில் 73வது பாகத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். அன்பான சகோதர சொல்ல, அதாவது பாடத்தின் தலைப்பு இணையான யுகங்கள். இணையான யுகங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் இப்பொழுது இதனுடைய சத்தியவாதத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். அன்பான சகோதர சொல்ல, இது ஒரு நிழலும் பொருளும் மெத்தடில் நம்ம பார்க்க போகிற பாடம். அன்பான சகோதர சொல்ல, அப்போ நிழலும் பொருளும் மெத்தடில் நம்ம எப்படி இந்த பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம்னா, பாருங்கள், இணையான யுகங்கள் அப்படின்னா இணை அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கிறது. அப்போது இந்த இணையான யுகங்கள் அப்படிங்கும்போது அது ஆங்கிலத்தில் சொன்னால் பேரலல் டிஸ்பென்சேஷன், அதை நம்ம தமிழில் இணையான யுகங்கள்னு பார்க்குறோம். அப்போது என்ன விஷயங்கள் இணையாக இருக்கிறது அப்படின்னு இந்த பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இது நிழலும் பொருளும் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதரர்களே, அதாவது நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம சாட்டில் பார்த்துட்டோன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு நிழலாக இருக்குது, எதுக்கு நிழலாக இருக்குன்னு பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம பார்க்குறோம் இப்போது யூத யுகம் சுவிசேஷ யுகம், யூத யுகம் சுவிசேஷ யுகம், 2 யுகம். இந்த யூத யுகம் எப்படி சுவிசேஷ யுகத்துக்கு இணையாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 2 யுகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 யுகமும் தேவனுடைய திட்டத்தில் எப்படி ஒரே மாதிரியான விஷயங்களை குறிக்கின்றது, கொண்டிருக்கிறது, எப்படி இணையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2 யுகங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூத யுகம், மற்றொன்று சுவிசேஷ யுகம். அன்பான சகோதர சொல்லு, அப்போ இதில் வாங்க பார்க்க 2 யுகமும் தேவனுடைய வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் இவைகளின் பிரகாரமாக பொருந்தி வருது, இணையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம் யூத யுகத்தில் பாருங்கள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டைலில் யூத யுகத்தில் மாம்ச இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க. சுவிசேஷ யுகத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க. மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் யூத யுகத்தில், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்க சுவிசேஷ யுகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 10:18. ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 18. மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா. அன்பான சகோதரரை பார்க்கிறோம், அதாவது மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்க அப்படிங்கிறார். அதே இது பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமினுடைய மாம்சத்தின் பிரகாரமாக வந்த சந்ததி. ஆனால் அவங்க யூத யுகத்தில் அவங்கள பற்றி நம்ம பார்க்குறோம். சுவிசேஷ யுகத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம எப்படி ஆபிரகாமின் சந்ததி ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். கலாத்தியர் 6:16. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. அதாவது இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ, தேவனுடைய அந்த பிரமாணத்தின் பிரகாரம் நடந்து வரவங்க எவர்களோ அவர்களுக்கும்
தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானம் இரக்கம் உண்டாயிருப்பதாக. இங்க யாரு தேவனுடைய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதரர். அப்போ இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்க, மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், இவங்க ரெண்டாவது குறித்து நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூத யுகம் முழுவதும் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை பார்க்க போகிறோம். யூத யுகத்தில் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து யார் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களில் யாக்கோப்பு தான் இஸ்ரேல்னு அழைக்கப்பட்டார். அவருடைய 12 குமாரர்கள் பார்க்குறோம். 12 யாக்கோப்புடைய 12 குமாரர்கள், 12 கோத்திரம், அவங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதரர். இப்போ அதாவது யூத யுகத்தில் யாக்கோப்பு, அவருக்கு பேர் தான் வந்து இஸ்ராயேல், அவருக்கு 12 பசங்க, அந்த 12 பசங்க தான் வந்து மாம்ச இஸ்ரேல் ஜனங்க. அதே மாதிரி சுவிசேஷ யுகத்தில் பேலட் டிஸ்பென்சேஷன்னா இணையான யுகங்கள்னா இங்கே யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்க, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாக்கோப்பு இருந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். இப்போ எப்படி யாக்கோப்புக்கு 12 குமாரர்களோ அதே மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், 12 அப்போஸ்தலர்கள்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து இது இணையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் வரைக்கும் யூத யுகத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது நிழலான ஆசாரிய ராஜ்யம் இருந்துச்சு. நிழலான ஆசாரிய ராஜ்யம் யூத யுகத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அந்த நிழலான ஆசாரிய ராஜ்யம் அங்கே ஒரு ராஜ்யம் இருந்துச்சு, அங்கே ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஜனங்கள் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க தேவனுடைய சொந்த ஜனங்கள். அதான் நம்ம பார்க்குறோம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். யாத்திராகமம் 19:6. யாத்ராகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அன்பான சகோதரர்கள், நம்ம பார்க்குறோம் இந்த நிழலான ஆசாரிய ராஜ்யத்தில் யூத யுகத்தில் நம்ம பார்க்குறோம் நிழலான ஆசாரிய ராஜ்யம். அங்கே யாக்கோப்புக்கு அப்புறம் 12 குமாரர்கள், அவங்கள வந்து தேவன் வந்து லேவி கோத்திரத்தை தனக்குன்னு தெரிந்து கொண்டார். அதில் வந்து ஆரோன் குடும்பத்தை நமக்கு ஆசாரியர்களை தெரிந்து கொண்டார். இப்படியாக வந்து அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீங்க என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அப்படின்னார். அப்போ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா, நீங்கள் தான் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி, என்னுடைய சொந்த சம்பத்தினர், சகல ஜனங்களில் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று தேவன் சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீங்கிறார். அப்போ அங்கே யூத யுகத்தில் நிழலான ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜனங்கள், தேவனுடைய சொந்த சம்பத்து, அங்கே மாம்ச பிரகாரமான இஸ்ரேல் ஜனங்கள். இங்கே சுவிசேஷ யுகத்தில் பாருங்க ஆசாரிய ராஜ்யம் எப்படி சொல்றான்னு பாருங்க. 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, இங்க நமக்கு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பேதுரு, நீங்களோ அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்போ உங்களை வந்து அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க தான், மாம்ச இஸ்ரேல் ஜனங்க. இன்னைக்கு என்ன மாறுதுன்னா, நீங்கள் அப்படின்னு நம்மள சொல்றாரு, நாம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பாருங்க, அங்க இஸ்ரேல் ஜனங்க யூத யுகத்துல, சுவிசேஷத்துல நாமம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பரிசுத்த ஜாதியமா இருக்கிறீங்க. அன்னைக்கு பரிசுத்த ஜாதி நாம இல்லை, இஸ்ரேல் ஜனங்க தான் பரிசுத்த ஜாதியா தேவன் சொன்னார். அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தேவனுக்கு சொந்தமான ஜனமா நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த சுவிசேஷத்துல பாருங்க, அங்க யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்க, இங்கே நாமன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு கம்பாரிசன் பார்க்கும்போது யூத யுகத்துல பிரதான ஆசாரியன் யாருன்னா ஆரோன். அங்க யூத யுகத்துல பிரதான ஆசாரியன் ஆரோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கலாம். எபிரேயர் 9:7. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். பாருங்க, அங்க அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்கிறோம். 2ஆம் கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் மாத்திரம். பிரதான ஆசாரியன் அங்க யாரு? ஆரோன். அவர் வருஷத்துல ஒரு தரம் மாத்திரம் என்ன பண்ணுவார்? ரத்தத்தோட பிரவேசித்து ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, தப்புதங்களுக்காக அங்கே பலி அந்த ரத்தத்தை செலுத்துவார். ஆனால் இங்கே சுவிசேஷ யுகத்தில்
யார் நமக்கு பிரதான ஆசாரியன் பாருங்க, அன்னைக்கு அங்கே பிரதான ஆசாரியன் ஆரோன். இப்போ சுவிசேஷத்துல யார் பிரதான ஆசாரியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கார். அவர் தான் பிரதான ஆசாரியரா அப்படின்னா நம்ம வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமவுமான கூடாரத்தின் வழியாகவும். பாருங்க, இங்க கிறிஸ்துவானவர் வரப்போற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக. அங்க யூதயுகத்துல ஆரோன் பிரதான ஆசாரியன், இங்க சுவிசேஷத்துல யூதா கோத்திரத்துல வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க பிரதான ஆசாரியராக வரப்போற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரா அவர் வெளிப்படுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம், மெல்கிசேதேக்கு பிரகாரமாக. அப்ப இங்க வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அங்க பிரதான ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறார். இங்க யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு இணை, யூதயுகத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் இது ஒரு இணையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு இணை பார்க்கும்போது யூதயுகத்துல விருத்த சேதனம் குறித்து தேவன் கட்டளை கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணணும், ஆண் பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணணும். அதே மாதிரி சுவிசேஷத்தில் விருத்த சேதனம் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுனா பாருங்க, அது யூதயுகத்தினோட விருத்த சேதனத்தை நம்ம குறித்து நம்ம எங்க படிக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாங்க 2ஆம் அதிகாரத்துல வசனம் 28-29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாருங்க, அங்க ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளையில அந்த ஆண் பிள்ளை விருத்த சேதனம் பண்ணணும். அப்போ அவங்க மாம்சத்துல வந்து அந்த அடையாளத்தை செஞ்சாங்க. புறம்பாக மாம்சத்துல செய்யப்படும் விருத்த சேதனம் இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருத்த சேதனம். அதே நேரத்தில் இங்கே சுவிசேஷத்துல பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு என்னன்னா ஆவிக்குரிய விருத்த சேதனம். அதைத்தான் நாம் படிக்கிறோம். இந்த வசனத்துல கூட இருக்கு. அடுத்து கொலோசியர்ல கூட படிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 11-12 படிக்கும்போது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11-12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பாருங்க, கையால செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ள பெற்றீங்கிறார். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கையால செய்யப்படாத விருத்த சேதனத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதை சொல்றாரு. அடுத்தது அந்த விருத்த சேதனம் என்னங்கிறத வசனம் 12. ஞான ஸ்நானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இங்க ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஞான ஸ்நானம், தேவனோட செய்யப்படக்கூடிய நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. இதுதான் வந்து பார்க்கும்போது மாம்ச அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய விருத்த சேதனம், ஆவிக்குரிய விருத்த சேதனம் சொல்லி பார்க்கிறோம். அதை நான் படித்தோம். உள்ளத்துல யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம்னார். மனதார தேவனுக்கு தம்மை ஒப்புக் கொடுக்கிற அந்த ஒரு ஞானஸ்தானத்தில் ஒப்புக் கொடுக்கிறது நல்மன சாட்சி உடன்படிக்கை. அதுதான் வந்து இருதயத்தின் விருத்த சேதனமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாக நாம செய்யற அன்பான சகோதரர்களே, இது ஒரு இணையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது யூத யுகத்துக்கும் சுவிசேஷ யுகத்துக்குள்ள இணையில பார்க்கும்போது யூத யுகத்துல பாருங்க, அங்க நம்ம படிச்சிருக்கிறோம். யூத யுகத்துல வந்து அந்த ராஜாக்கள் காலத்தினுடைய முடிவுல சித்தேக்கியா ராஜா காலத்துல எங்க சிறைப்பட்டு போனாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. நேபுகாத்நேச்சார் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டார். அங்க சிறையிருப்பு வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம். எத்தனை வருஷங்க? 70 வருஷம் சிறையிருப்பு. அதுக்கப்புறமா அந்த சிறையிருப்புல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சி அவங்க மீண்டும் வந்து அவங்க சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. அப்புறம் பூலோக ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்களுக்குள்ள வந்தாங்க. பூலோக ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. என்னன்னா 70 வருஷம் அவங்க பால் கடிப்பில் அந்த புறஜாதி தேசத்தில் அந்த பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தாங்க அந்த யூத யுகத்தில். அப்போ அவர்களுக்கு பாருங்க கோரேஷ் ராஜா வந்து விடுதலை பண்ணி அவங்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்தினார்? அவங்க சொந்த தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். அப்போ அவங்களுக்குரிய அந்த சொந்த தேசத்துக்கு வந்தது ஒரு ஆசீர்வாதம் தான், பூலோக ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இங்கே சுவிசேஷ யுகத்தில் பாருங்க, அங்கே அவர்கள் மாம்ச இஸ்ரவேல் ஜனங்க, இங்கே நாம ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்க. இங்கே நமக்கு எங்கே சொல்லி சிறையிருப்புன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே பாருங்க, யூத யுகத்தில் பாபிலோன்ல சிறையிருப்பில் இருந்தாங்கன்னா இங்கேயும் ஒரு சிறையிருப்பில் இருக்கணும். இங்கே மகா பாபிலோன் சிறையிருப்பில் மாட்டியாச்சு.
மகாபாபிலோன் ஆண்டவர் பேசுறார் மகாபாபிலோன் குறித்து. அப்போ அந்த மகாபாபிலோன் வந்து இன்னைக்கு பார்க்குறோம், அங்கே பேச அமைப்புகள் அங்கே எத்தனை வருஷம் நம்மளை உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை அடிமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சிறையிருப்பு 1260 வருஷங்கள். 1260 வருஷங்கள் போப்பு மார்க்கத்திட்ட நம்ம சிறையிருப்பில் இருந்தோம். அங்கேயும் ஒரு சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பு முடிஞ்சு ஒரு ஆசீர்வாதம். இங்கேயும் ஒரு சிறையிருப்பு முடிஞ்சு இங்கே என்ன வாய்ப்பு கிடைக்குது திருச்சபைக்கு? அவங்க கானான் தேசத்துக்கு போனாங்க, இங்கே நம்ம பரம கானானுக்கு போகிறோம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள போகிறோம். அப்போ நீங்கள் யூதயுகத்துக்கும் சுசேஷத்துக்கும் ஒரு இணை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கேயும் சிறையிருப்பு, இங்கேயும் சிறையிருப்பு. அங்கேயும் ஒரு ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம் கிடைச்சது, இங்கே பரலோக ஆசீர்வாதம் திருச்சபை ஜனங்களுக்கு கிடைக்குது. அன்பான சகோதரர்கள், இப்படியாக அங்கே வந்து தேவன் அவங்க வழிநடத்தினார். அங்கே யூதயுகத்தில் பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தது மோசே. அங்கே பலத்த காரியங்களை செய்யப்பட்டுச்சு, செங்கடல் 2ஆக பிளக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு தேவையான உணவுகள் அங்கே கிடைச்சிது. பாருங்க, அவங்க அந்த எகிப்திலிருந்து வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சது, அவங்களுடைய ஆபத்துக்கள் நீங்கிச்சு. மோசே பாருங்க, செங்கடல் முன்னாடி வைக்கும்போது அந்த செங்கடலை பிளந்து வழி உருவாச்சு. அப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு மன்னா தூதரோட உணவை கொடுத்தார். அப்புறம் காடை வேணும்னு கேட்டாங்க, இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, தேவன் காடையை கொடுத்தார். இப்படியாக அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களை வந்து அங்கே தேவன் கொடுத்தாரு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கே சுவிசேஷம் பாருங்க, அடுத்த ஸ்டைல் பார்க்கும்போது அங்கே தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவளை அங்கே ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்க்குறோம். யூத யுகத்தில் அங்கே நான் பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில் யூதயுகத்தின் கடைசியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எங்கே பிறந்தார்? இஸ்ரேல் ஜனமத்திலே பிறந்தார். அங்கே யூதயுகத்தினுடைய கடைசியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க பிறந்து அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார், சீசரில் ஸ்டார்ட் பண்ணார். அங்கே ஒரு அறுவடை நடந்துச்சு. அறுவடையாளராக இருந்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அங்கே அறுவடையாளர் இயேசு கிறிஸ்து தான். அங்கே மாம்சத்தில் இருந்தார். முதல் வருகையில் மனுஷகுமாரனை பிறந்து மாம்சத்தில் அங்கே இருந்து யூதர்கள் மத்தியில் அறுவடை செஞ்சார். அவருடைய சீசரை செலக்ட் பண்ணி பிரித்து எடுத்தார். அது முதல் அறுவடை நாம் படிச்சிருக்கிறோம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதில் இருந்தார்? என்ன சரீரத்தில் இருந்தார்? மாம்சத்தில் இருந்து அங்கே அறுவடை செஞ்சார், அறுவடையாளராக. அதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 35-38. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச்சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து அவர் மத்தியில வாழ்ந்து அங்க நான் அறுவடையாளராக வந்திருக்கேன்னு சொன்னார். வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு ரெடியா விளைஞ்சிருக்குது என்று நீங்கள் கண்கள் எடுத்து பாருங்கிறார். அங்க ஒரு அறுவடை நடந்துச்சு, முதல் அறுவடை. அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்து அறுவடை செஞ்சார். இப்ப இங்க சுவிசேஷத்துல என்ன பண்றார்? அப்போ யூதயுகத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா சுவிசேஷத்துல நடக்கணும். இங்கேயும் அறுவடையாளர்னா இயேசு கிறிஸ்து தான். இங்கே அறுவடையாளரான இயேசு கிறிஸ்து இப்ப எப்படி இருக்காருன்னா ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். 2ஆம் வருகையில வந்து அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம், 14ஆம் அதிகாரத்துல வசனம் 14-15. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல், பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளியும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை குறித்து பார்க்கிறோம். யோவான் பார்க்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல வெண்மையான மேகம், அந்த மேகத்தின் மேல மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். அது யாருன்னா மாடவராகிய இயேசு கிறிஸ்து. தமது சிரசின் மேல பொற்கிரீடம் தரிச்சிருக்கார். கையில வந்து பாத்தீங்கன்னா கருக்குள்ள அருவாள். அந்த கருக்குள்ள அருவாள் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கருக்கு அருவாளை வந்து அறுவடை செய்யத்தான் பயன்படுத்துவாங்க, அறுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க.
அப்ப அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொற்கிரீடம் தரிப்பிச்சு வந்திருக்காருன்னா ராஜாதி ராஜா வந்திருக்காரு. ஆனா ராஜாதி ராஜாவாகவும் வந்திருக்காரு, அறுவடையாளராகவும் வந்திருக்காரு. கருக்குள் அறுவாளை கையில வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அங்கே வந்து அறுக்க சொல்லி அங்கே இன்னொரு சத்தம் வருது, அவர் அறுவடை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி இங்கே பார்க்கும்போது அங்கேயும் வயல் நிலம் விளைஞ்சிருக்குது, இங்கேயும் சுவிசேஷத்திலையும் இப்போ அறுவடை ஆகிட்டே இருக்கு. இப்போ அறுவடை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அறுக்கக்கூடியவர் வந்து அறுத்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். யார் அங்கே அறுவடையாளர்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யூதயுகத்தில் மாம்சத்திலிருந்து அறுவடை செஞ்சார், சுவிசேஷத்தில் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்கார். மன சொல்ல அடுத்தது பார்க்குறோம் இன்னொரு கம்பாரிசன், யூதயுகம் சுவிசேஷ யுகம். இதில் நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே, இங்கே பார்க்குறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா யூதயுகத்தில் நாமினல் அண்டு ரியல் ஜூயிஸ், அங்கே ரியலாக அந்த யூதர்கள் இருந்தாங்க. அங்கே பார்க்குறோம் அங்கே ஹார்வெஸ்ட் ஆஃப் வீட் அண்ட் ஷெஃப், அதாவது அங்கே கோதுமை களை. அடுத்தது சர்க்கம்சன் ஆஃப் ஃப்ளஷ், இங்கே அதுக்கு கம்பேரிசன் பார்க்க நார்மல் ஆஃப் ரியல் கிறிஸ்டியன். அங்கே வந்து ஹார்வெஸ்ட் ஆஃப் வீட் அண்ட் டயர், அதாவது களையும் பதரும் பிரிக்கிறாரு, சரி கோதுமையும் பதரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்சேஷன் அப்படிங்கிறது இந்த விருது சேதனம் மாம்சத்தில் அடையாளம் பண்ணாங்க. இங்கே வந்து பார்க்குற சர்க்கம்சேஷன் ஹார்ட், இருதயத்தில் விருது சேதனம் பார்க்குறோம். அங்கே ஆரோன் ஹைபிரிஸ்ட்டு அப்படின்னா பிரதான ஆசாரியன், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹைபிரிஸ்ட். அடுத்தது பார்க்குறோம் அங்கே அவருடைய ஃபேமிலி, ஆரோன் ஃபேமிலி ஆசாரியர், ஆரோனுக்கு குடும்பத்தார் தான், அவர் குமாரர் தான் என்ன வந்தாங்க. அடுத்தது ஆசாரியரை வந்தாங்க. இங்கே யார் ஆசாரியர்? சர்ச் கிளாஸ் பீப்புள், நம்ம தான் சொல்லி பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்லி ப்ராமிசஸ் கொடுத்தாரு, இங்கே வந்து ஹெவன்லி ப்ராமிஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய கேப்டிவிட்டி இருந்துச்சு, இங்கேயும் பாபிலோனுடைய இந்த அதாவது மகாபாபிலோனுடைய கேப்டிவிட்டி இருந்துச்சு. அங்கே டாபர்நாக்கிள், இங்கே வந்து வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நாம தான் வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்படி தான் வந்து அந்த யூதயுகத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் ஒரு இணையை நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே. அங்கே நம்ம டிவைன் பிளானில் இப்போ சார்ட்டில் கூட பார்க்கும்போது பாருங்கள், யூதயுகம் நிழல், சுவிசேஷிகம் பொருள். அங்கே நடந்த காரியங்கள் அத்தனையுமே இங்கே யூதயுகத்தில் நடந்த எல்லாமே இங்கே இணையாக நடக்குதுன்னு சொல்லிப்பாங்க, அது இணையாக நடக்குதுன்னு சொல்லிப்பாங்க, நம்ம கவனத்தில் வைக்கிறோம். இப்படியாக அன்பான சகோதரர்களே டைம் கூட பார்க்கும்போது சரி அதே மாதிரி தான் வரும்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, இங்கே ஆபிரகாம் கிட்ட தேவன் உடன்படிக்கை செஞ்சதுலேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கறது வரைக்கும் 430 வருஷம். ஆபிரகாம் தேவன் அழைச்சி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன பெரிய ஜாதியாகன்னு சொன்னார்ல, அதுலேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கற வரைக்கும் 430 வருஷங்கள். அப்போ ஆபிரகாம் அதில் வர 430 வருஷங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு வராரு, அதுக்கடுத்து யாக்கோப்பு வராரு, யாக்கோப்புடைய 12 பசங்க இஸ்ரவேல் ஜனங்க வராங்க. அவங்க எகிப்துக்கு போன காலங்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது, 430 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் வனாந்தர பிரயாணம், அதுவும் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் அந்த 430 வருஷத்துக்குள்ள அடங்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு சார்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது ஆதாம்லேருந்து பாருங்க, ஆதாம் டு யார் வரைக்குங்க? ஏடியோன் இயேசு கிறிஸ்து பிறப்பு வரைக்கும் எத்தனை வருஷம் மொத்தமாக? 4128 வருஷங்கள். 4128 வருஷங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆதாமிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு வரைக்கும். இதில் நாம் பார்க்குறோம் ஆபிரகாம் தேவன் கூப்பிட்டதிலிருந்து அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் 430 வருஷங்கள். அடுத்த இது ஸ்லைடு போங்க. யாக்கோப்பினுடைய மரணத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்து வரைக்கும் அது வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதில் பாருங்க, இதில் 430 வருஷம் எங்கே பார்க்குறோம்? ஆபிரகாம் தேவன் கூப்பிட்டு உடன்படிக்கை அழைச்சதுலேருந்து அங்கே ஜேக்கப் டெத்து உள்ள வருது, அங்கே கவர்னன்ட் கொடுக்குற வரைக்கும், அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் சொல்லி பார்க்குறோம். அந்த கீழே இருக்கிறத படி போடுங்க. இங்கே அதாவது ஆபிரகாம தேவன் வந்து கூப்பிட்டாரு பார்த்தீங்களா, அவர் கூப்பிடும்போது வயசு ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுங்க? 75 வயசு. அதாவது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம கூப்பிட்டு நான் பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொன்னது எத்தனை வயசுல சொன்னார்? 75 வயசுல சொன்னார். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறார்?
ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது பிறக்கிறார். சரிங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது அங்கே ஈசாக்கு பிறக்கிறார். அப்போ உடன்படிக்கை கொடுத்ததுலேருந்து ஈசாக்கு பிறக்கிறது எத்தனை வயசம்? இங்கே உடன்படிக்கை கொடுத்துருக்காங்க 75. அதுலேருந்து ஈசாக்கு பிறக்கிறது 100 அப்போ ஈசாக்கு 25 வயசு இருக்கும்போது அங்கே அதான் உடன்படிக்கை 25 வயசு இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறார். சரிங்களா? அடுத்தது ஈசாக்கு 60 வயசு ஆகும்போது யார் பிறக்கிறாங்க? அந்த கீழே போடுங்க. ஃப்ரம் கவனன்ட் டு ஐசக் பர்த். ஐசக் பர்த் 25 வருஷம். கவனன்ட்னா உடன்படிக்கை கொடுத்தது, வாக்குத்தத்தம் கொடுத்தது. அதான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் பெரிய யாக்குறேன்னு சொல்லி சொன்னார்ல 75 வயசுல. 75 வயசுல சொல்றாரு. 100 வயசு, அதாவது ஃப்ரம் கவனன்ட் டு ஐசக் பர்த். அதில் வந்து பார்க்குறோம் 25 வயசு அவருக்கு. அதுக்கடுத்து ஃப்ரம் ஐசக் பர்த்லேருந்து ஜேக்கப் பர்த், ஐசக்கு பர்த்லேருந்து ஜேக்கப் பர்த் வரைக்கும். அதான் ஆதியாகமம் 25-26 படிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அதாவது ஆபிரகாம் அகர்த்து 25. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 5. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். பாருங்க, அப்போ ஆபிரகாமுக்கு வந்து 100 வயசு. 100 வயசா இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறார். அந்த ஈசாக்கு பிறக்கிறாரு. அதுல இருந்து பாருங்க, ஆபிரகாம் 100 வயசு ஆகும்போது ஈசாக்கு பிறக்கிறார். அப்புறம் அப்படியே அவர் வளர்ந்து வராரு. அப்புறம் அவருக்கு 60 வயசு யார் பிறக்கிறாங்க? யாக்கோப்பும் ஏசா 2 பேர் பிறக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, ஃப்ரம் ஜேக்கப் பர்த் டு ஹிஸ் டெத் 147 வருஷம். ஆதியாகமம் 47-28 படிங்க. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வசனம் 28. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். 147 வருஷம். மொத்தமா பாருங்க, அந்த 25 வருஷம் 60 வருஷம் 147 ரெண்டே கூட்டினா 232 வருஷம். 25 60 147 232 வருஷம். இப்போ 430 வருஷத்துல 232 கழிச்சா மீதி எவ்வளோங்க? மொத்தமா 430 வருஷம். அதுல இருந்து ஒரு நிமிஷம், அதாவது 430 வருஷத்துல ஈசாக்கு அவருடைய 25 பிளஸ் வந்து அவருக்கு 60 வயசு ஆகும்போது பிறக்கிற அந்த 60 வயசு ஆகும்போது யாக்கோப்பும் ஏசாம் பிறக்கிறாங்க. அப்புறம் யாக்கோப்புடைய ஆயுசு வருஷம் 147, மொத்தமாக 232 வருஷம். அந்த 25 60 147 யாக்கோப்பு அவர் மறிச்சார். சரிங்களா? அதில் வந்து 232 கழிச்சோம்னா 198 மீதி இருக்கு. பேலன்ஸ் வந்து 198 இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஸ்டைல் போடுங்க. யாக்கோப்பினுடைய டெத்து, அதிலிருந்து 198 வருஷம் கழிச்சு தான் எங்க இருக்கிறன்னா அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தை வந்து தேவன் வந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அன்பான சகோதரர்களே, இப்போ பாருங்க, யாக்கோப்பு இறந்ததுலேருந்து 198 வருஷம் கழிச்சு அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு. அடுத்த ஸ்டைலில் யாக்கோப்பு இறந்ததுலேருந்து 198 வருஷம் கழிச்சு அவர் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து 46 வருது, அதுக்கப்புறம் 450 வருது, அதுக்கப்புறம் 513 வருது, அப்புறம் ஒரு 70 வருஷம், அப்புறம் 536 வருஷம், அப்புறம் 32 வருஷம். இதெல்லாமே நம்ம என்னென்னு கணக்கு பார்க்குறோன்னா, இதான் வந்து யூத யுகத்தினுடைய காலம், பீரியட் ஆஃப் அந்த ஜிவிசி, அந்த யூதர்களுடைய காலம்னு சொல்லி பார்க்குறோம். அதோட விளக்கமாக பார்த்தோம்னா அடுத்த ஸ்டைல் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் இருந்த வருஷம் 198 வருஷம். அதாவது அவங்க 430 வருஷம் சொல்கிறோம்,
ஆனால் அது வந்து ஒரு ஆபிரகாம தேவன் கூப்பிட்டதுலேருந்து கணக்கு வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? 430 அதுலேருந்து தான் கணக்கு வருது. அப்போ அதில் வந்து இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் இருந்த வருஷம் மட்டும் பார்க்குறேன் 198 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா யாக்கோப்பு வந்து பார்த்தா மரிச்சதுலேருந்து 198 வருஷம் அது கணக்கு நம்ம பார்த்தோம், பேலன்ஸ் பார்த்தோம் நியாயப்பிரமாணம் கொடுக்க வரைக்கும். அப்புறம் பார்க்குறோம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட முதல் கானான் தேசம் பங்கிடுற வரைக்கும் 46 வருஷம். கானான் தேசம் பங்கிட்டதுக்கு அப்புறமா நியாயாதிபதிகள் காலம் அது ஒரு 450 வருஷம். ராஜாக்கள் காலம் 513 வருஷம். அப்புறம் தேசம் பாழாக்கப்பட்ட காலம் வந்து 70 வருஷம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 536 வருஷம். டோட்டலாக 536 வருஷங்கள்னு சொல்லி பார்க்குறோம். 536 வருஷம். இதில் நீங்கள் இது கூட்டினீங்கன்னா 1813 வருஷம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். 1813 வருஷம். 1813 சரிங்களா? அடுத்த சைட் போடுங்க. இதில் பாருங்க, இந்த சைடில் டில் வென் இஸ் த பீரியட் ஆஃப் டிஸ்ஃபேவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது பாருங்க, இங்கே இந்த சைடில் வந்து பிசிஆ கிமு 1813 யாக்கோப்புடைய மரணம். சரிங்களா? அதிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஃபேவர் அங்கே தான் நடக்குது. அவங்களுடைய ஃபேவர் வந்து யூத யுகத்தில் வந்து பார்க்கும்போது நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாருங்க, அந்த 1845 வருஷம் யாக்கோப்பின் மரணத்திலிருந்து தேவன் வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்குரிய எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்டார். எத்தனை வருஷம்? 1845 வருஷம். சரிங்களா? 1845 வருஷம் அந்த ஜூவிஷ் ஏஜ் பீரியட் ஆஃப் ஃபேவர், அதாவது அவங்களுக்கு நன்மை கூட செஞ்சார் தேவன். சரிங்களா? அப்போ அவங்க நன்மை வாங்கினாங்க, ஆனால் வந்து தேவனுக்கு வந்து கீழ்ப்படியலன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் பாருங்க, காஸ்பல் ஏஜ் எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு அதிலிருந்து 1845 பாருங்க, 33 இறந்தார். அது கூட 1845 கூட்டினீங்கன்னா 1878 ஏடி 1878 வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து அந்த அவங்களுக்குரிய தண்டனையின் காலம். யாருக்கு தண்டனை காலம்? மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய தண்டனை. ஏன்னா 1845 வருஷம் நன்மை பெற்றுக்கொண்டாங்க, ஆனால் அவங்க கீழ்ப்படியல. அவங்க நன்மை கொடுத்துட்டு இருந்தார் தேவன். அப்போ அதுக்குரிய நன்மை பெற்றுக்கொண்டதுக்கு அவங்க சரியான வரை தேவனுக்கு பிரியமா நடக்கல. அதனால் அவங்க வந்து டிஸ்ஃபேவர் பண்ணார். அது எத்தனை வருஷம் சொல்லி பார்க்கும்போது அது 1845 வருஷம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலிருந்து. அவர் அதாவது தாய்க்கோலையே கொலை செஞ்சாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. அதுலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஃபேவர் தான். கிட்டத்தட்ட 1845 வருஷம் இணையான யுகத்தில் அங்கே வந்து நன்மையை பெற்றுக்கொண்ட அதே நேரம் தீமையை அவங்க தேவன் கொடுத்தாரு. அது எது வரைக்கும்னா 1848 தான் சொல்கிறாங்க. அதாவது பைபிளில் ரெட்டிப்பு, இஸ்ரேலின் ரெட்டிப்பு. அது ரெட்டிப்புன்னா டபுள் போர்ஷன் கிடையாது, ஈக்குவல் போர்ஷன் கிடையாது. அதாவது டபுள் போர்ஷனில் அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு கிடையாது. மிஸ்னே அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருக்குது. அப்படின்னு என்னென்னா மிஸ்னேங்கிற வார்த்தையுடைய வந்து எபிரேய பதம். அதனுடைய தமிழாக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய சரியான பொருள் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தா ரெட்டிப்புன்னு வராது. என்ன வரும்னா ஈக்குவல் சேம் போர்ஷன் வரும். ஈக்குவல் சேம் போர்ஷன் அப்படின்னு என்னத்துன்னா அதே அளவு. எவ்வளவு நாட்கள் நன்மை பெற்றுக்கொண்டாங்களோ அவ்வளோ நாட்கள் தீமை பெறணும். அதாவது தண்டனை. அவங்க வந்து யாக்கோப்பின் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வரைக்கும் நன்மை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு தண்டனைக்காக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வரைக்கும் வந்திருந்தப்போ சொன்னார் மத்தேயு 24:38. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அங்கே சொல்லிட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவங்ககிட்ட கனி எதிர்பார்த்தார், கொடுக்கவே இல்லை. உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்ட்டார். அப்போ யாக்கோப்பின் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவர் தேவன் பண்ணார். எத்தனை வருஷம்? 1845 வருஷம். இஸ்ரேல் ஜனங்க வந்து 1845 வருஷம் ஃபேவர் வாங்கினாங்க, நன்மை அனுபவிச்சாங்க. அதான் அடுத்த சைடில் இஸ்ரேல் ஜனங்க ஆசீர்வாதம் பெற்றது 1845 வருஷம். அதே நேரத்தில் ஆசீர்வாதம் பெற்றாங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதுவும் 1845 வருஷம் தான். அப்போ கீழ்ப்படியாமல் போனதுக்கு என்ன தண்டனைனா ஈக்குவல் சேம் போர்ஷன் மிஸ்னே தண்டனை கொடுக்கணும். அப்போ அந்த தண்டனை பாருங்க 1845 வருஷம். அப்போ அந்த தண்டனைக்கால 1845 வருஷம்னா அது வந்து முடியணும். எப்போ முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு பாருங்க அந்த எப்போ தண்டனை ஆரம்பிச்சதுன்னா 33 கிபி 33 தண்டனை ஆரம்பிச்சது. அப்போ எப்போ முடியுது? 33 கூட 1845 கூட்டணும். கூட்டின எத்தனை வருதுங்க? கிபி 1878 வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தண்டனை காலம். அந்த தண்டனை காலம் நல்லா தெரியும்.
தீர்த்தராயினால உலகமெங்கிலும் சிதறிக்கப்பட்டாங்க. எல்லா தேசத்திலும் சிதறிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லா தேசத்துலையும் போய் ஒரு அந்நியர்களாக பரதேசிகளாக அங்கே இருந்தாங்க. பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப சித்திரவதைக்குள் ஆனாங்க. நிறையா அநியாயம் அவங்களுக்கு செய்யப்பட்டுச்சு. நிறைய பேர் கொலை செஞ்சாங்க. அப்போ இப்படியா பயங்கரமான தண்டனை அனுபவிச்சு அந்த தண்டனை காலம் பாருங்க கரெக்டாக 1845 வருஷம் தேவன் சொன்னார் மிஸ்னே. அந்த முடிஞ்சோன்னா தேவன் வந்து என்ன பண்ணார்னா இவங்க ஒரு ஃபேவர் சேர்க்க ஆரம்பித்தார். அப்போ எப்போ அந்த தண்டனை முடியுதுன்னா 1878 முடியுது. கிபி 1878 முடியுது. உடனே பாருங்க அது யாருக்கு தெரிஞ்சதே தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் தண்டனை கொடுத்தவரே. அப்போ தண்டனை முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன நடக்குன்னா அந்த 1878 ஒரு ஃபேவர் நடந்திருக்கணும். என்ன ஃபேவர் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க வாட் ஹேப்பன் இன் 1878 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. உலகம் முழுவதும் அவங்க தான் நம்பர் 1 இருந்து சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்னா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அவங்க வந்து பாருங்க எல்லா தேசத்தையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்படி தான் பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் தேசமும் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ பாருங்க 1878 வந்து என்ன நடக்குதுன்னா பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது. அந்த இடத்துல அந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து பாருங்க 1878 பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் டிஸ்ரேலி அவர் தான் வந்து அந்த சேர்பர்சன். அந்த பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷனுடைய சேர்பர்சன் அவர் தான் பெஞ்சமின் டிஸ்ரேலி. இவர் தான் அவர் வந்து முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணார். என்ன பாஸ் பண்ணார்னா இஸ்ரேல் ஜனங்க வந்து எல்லா தேசத்துலையும் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தார். அப்போ பாருங்க சின்ன ஒரு 8 பேர் கொண்ட குழு வந்து பெட்டாட்டிக்குவா அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்து முதல்ல இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க. பாருங்க பெட்டாட்டிக்குவா அப்படிங்கிற அந்த தேசத்தை அந்த நகரம் சின்ன ஒரு கிராமம். அது இப்போ தான் பெரிய நகரமாக இருக்குது. ஓல்டு பிக்சர் இது. அது பாருங்க அப்போ அந்த இடத்த வாங்கி அங்கே வந்து அவங்க வந்து குடியிருக்கிறாங்க. பெட்டாட்டிக்குவா வந்து அன்னைக்கு இப்படி இருக்குது, இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்கு பாருங்க. பெட்டாட்டிக்குவா இன்னைக்கு வந்து கரண்ட்டு இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டியாக இருக்கு. எவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்கு பாருங்க. இப்படியாக வந்து அந்த 1878 வந்தோன்னா தேவன் என்ன பண்ணான்னா அவளை வந்து அந்த சிறையிருப்பின் தேசத்துலேருந்து கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க துரத்தி இருந்த எல்லா தேசத்துலேருந்து தேவன் கொண்டு வரக்கான காரியத்தை அங்கே தான் முதல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பண்பான சகோதரர்கள் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகை அடுத்த சைடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகை. அவர் முதல் வருகையில் வந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்தை சேர்க்க ஆரம்பித்தார். ஞானஸ்தானம் எடுத்தார். எத்தனை வயசில்? 25 கம்ப்ளீட் ஆனா 30 வயசு ஸ்டார்ட் ஆகும்போது. அப்போ அவர் மரிச்சது எப்போ? கிபி 33. உயிர்த்தெழுந்தது 33 தான். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த இதில் பாருங்க அன்பான சகோதரர்களை பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது 30 வயசில். உயிர்த்தெழுந்து மரிச்சது 33, கிபி 33. உயிர்த்தெழுந்தது 33. ஆனால் அந்த புரஜாதிகளுக்கான வாய்ப்பு பாருங்க, அது வரைக்கும் இஸ்ராயேலுக்கான தான் அந்த வாய்ப்பு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த புரஜாதிகளுக்கான வாய்ப்பு நமக்கெல்லாம் எப்போ வாய்ப்பு வந்துச்சுன்னா 36 தான் வெளியே வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது தானியேலில் நமக்கு ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அந்த 70 இதில் தானியேல் 9ஆம் அதிகாரம் 27 வசனம். அவர் ஒருவரும் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கர்த்தருடைய வருகை அந்த ஒரு வாரம்ங்கிறது அந்த 7 நாள். ஒரு வாரத்துக்கு 7 நாள். அந்த 7 நாளில் பாருங்க அநேகருக்கு உடம்புக்கு ஏற்படுத்துவாரா, உறுதிப்படுத்துவாரா. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் அப்படி என்னதுன்னா அந்த வாரத்தில் பாதி நாளுங்கிறது எத்தனைங்க? 3 நாள். அப்போ ஆண்டவராகிய இயேசு 30 வயசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. 3 நாளுக்கு ஒரு நாளுக்கு 1 வருஷம் அப்படின்னா 3 நாளுக்கு 3.5 வருஷம். அப்போ 33 வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சார். அப்படின்னா பலியை காணிக்கையை ஒழிய பண்ணிட்டார். அவரே தன்னைய நியாயப்பிரமாணத்தினுடைய தீர்வாக பலியாக ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஒழிய பண்ணிட்டார். அப்போ இப்படியாக வந்து பாருங்க அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலி முடிஞ்சிச்சு. அந்த ஒரு வாரத்தினுடைய அந்த 7 நாளில் மிச்சம் 3 நாளுக்கு பார்த்தீங்களா, அது 33 அவர் மரித்து உயிர்த்து வந்துட்டார். அதுலேருந்து ஒரு 3 வருஷம் கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 3 கூட்டினா 36 முடியும். 36 கிபி பாருங்க. அடுத்த சைடு பாருங்க. இதில் பாருங்க 3 வருஷம் அதில் ஒரு 1/2 வருஷம்.
அடுத்து மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து மரித்தது 33 ஞானஸ்நானம் எடுத்தது 33 வருஷ ஊழியம் 33 வந்து அவர் மரிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, அங்க 3 வருஷம் கழிச்சு அவருக்கு இஸ்ரேலுக்கு புறக்கணிப்பு நடக்குது. என்ன புறக்கணிப்புன்னா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு முதல்ல அங்கதான் போச்சு. காணாமல் போன ஆடுகளா இஸ்ரேல் வீட்டார் இடத்துக்கு போகணும்னு தான் கர்த்தர் இஸ்ரேல் அந்த சீசர்களுக்கு சொன்னார். அவங்களும் போனாங்க. ஆனா அவங்க வந்து கேட்காத போனதுனால அந்த வாய்ப்பு நமக்கு வந்துன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அதே இதில் இணையான யுகத்துல யூதயுகம் சுவிசேஷயுகம், யூதயுகம் சுவிசேஷயுகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க ஞானஸ்நானம் எடுத்து 29 முடிஞ்சோன்னே அடுத்தது உயிர்த்தெழுந்தது 33, இஸ்ரேல் ஜனங்களுடைய புறக்கணிப்பு வந்து 36. அதே மாதிரி இங்கே சுவிசேஷ யுகத்தில் இணையான யுகம் வரணும். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை 1874, உயிர்த்தெழுதல் நடைபெற்றது 1878. சரிங்களா? உயிர்த்தெழு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி அவர் சபை உயிர்த்தெழுது. அதே மாதிரி பாருங்க புறக்கணிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 1881. என்ன புறக்கணிப்புன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே பாருங்க, அதோட சபை வாய்ப்பு முடிஞ்சுது. 15 சொல்றோம், சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1874 ராஜாவா வந்தார். பிறகு 3 வருஷம் கழிச்சு 1878 அவருடைய சரீரமாக சபை வந்து உயிர்த்தெழுந்துச்சு. சரிங்களா? உயிர்த்தெழுதல் ஆரம்பமானது. இன்னைக்கு வரைக்கும் உயிர்த்தெழுதல் நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு, அதுலேருந்து 3 வருஷம் கழிச்சு 1881 திருச்சபையின் அழைப்பு முடிவடைஞ்சிச்சு. திருச்சபையின் அழைப்பு முடிவடைஞ்சிச்சு. அப்போ முடிவடைஞ்சா நாம ஏன் இப்போ ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நாம ஏன் இப்போ ஓடணும்? அதான் முடிஞ்சிச்சு. 144,000 பேர் திருச்சபை இலக்கம் முடிஞ்சிச்சு. அப்படின்னா நம்ம ஏன் ஓடணும்? அன்பான சகோதரரே, நம்ம பாருங்க, இப்போ சபை அழைப்பு தான் முடிஞ்சு வச்சே நாம ஏன் போகணும் அப்படின்னா, இப்போ வந்து அதாவது நம்ம மூத்த சொல் ரசபருடைய காலத்திலேயே பாருங்க, அடுத்த சைடில் பாருங்க, 1881ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 பேர் ரசருடைய காலத்தில் வந்து 1881ஆம் ஆண்டில் 1,25,000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை. அப்போ எவ்வளோ பேர் எண்ணிக்கையில் எடுத்திருக்காங்க பாருங்க. அப்போ 1,40,000 பேர் இலக்கம் வந்து இப்போ இந்த காலகட்டங்கள், இந்த 2000 வருஷ காலகட்டத்தில் இன்னும் முடியலையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா பாருங்க, 1881 முடிஞ்சிச்சு. ஆனால் அன்பான சகோதரர் இங்கே பார்க்குறோம், அந்த அழைப்பை ஏற்று வந்தவங்கல்ல தவற விட்ட இடத்துக்கு தான் போடிட்டு இருக்கணும். அழைப்பை ஏற்று வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த வந்தவங்க விட்டு அவங்க வந்து அந்த அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. 1,40,000 வாங்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. உடம்படிக்கை செஞ்சுட்டாங்க. ஆனாலும் அந்த உடம்படிக்கை பாத்திரம் நடக்காதனால அந்த வாய்ப்பு யாருக்கு போகுதுன்னா அடுத்த இன்னொரு ஆளுக்கு போகுது. சேரில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், நாம் எந்திரிச்சோன்னா அடுத்த ஆள் காலையாகவே இருக்குமா? இருக்காது. நம்ம எந்திரிச்சாச்சுன்னா அடுத்த ஆள் வந்து உட்காந்துருவாங்க. அது மாதிரி இப்போ பாருங்க அன்பான சகோதரர், அந்த இடத்த நிரப்புவதற்கான தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ நாம சரியாக கிரியை காமிக்கலைன்னா நம்ம இடத்த யார் வந்து பிடிச்சிக்குவாங்க? அதான் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பாருங்க, அதாவது நம்ம சீக்கிரமா வரன்னு வந்துட்டார். இப்போ ஒருவன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்றார். உனக்குள்ளதை பட்டி கொண்டு. நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம், நம்ம அதை பட்டி கொண்டிருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா வந்துட்டாரு. இப்போ ஜெயிக்கிறவங்களுக்கு கிரீடம் தர ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து சொன்னார் 1 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, அங்க எனக்கு மாத்திரமல்ல, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குங்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் அதை கொடுப்பார் அப்படிங்கிறார். இப்படியா வந்து அந்த அழைப்புக்குள் நம்மளும் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை போல நாமளும் 1,40,000 இலக்கத்துக்குள்ள வர்றோம், அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த இடத்த நாம் வந்து விடாம பற்றி கொண்டிருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாரு. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாள் எனக்கு தருவார்னு சொல்றாரு. இப்போ நமக்கு அதே மாதிரி நாமளும் நமக்கு அந்த வாய்ப்பு வைக்கப்பட்டிருக்குது. நாம வந்து அதை எடுத்துக்கொள்ள நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதை விட்டுட்டோன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்துருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம விழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் ஜெயிக்கணும். வெளிப்படுத்தல் 3:11 படிக்கிறோம் இல்லைங்க, ஜெயிக்கிறவனுக்கு என்ன தருவார்? ஜெயங்கொள்ளுகிறவனோ ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு
வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்போ அந்த வெண்வஸ்திரம் ஜெயிக்கிறவனுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்க. அதாவது வெளிப்பத்தில் 3:11 வாசிங்க. அடுத்து வெளிப்படுத்தல் 3:11 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுங்கிறார். ஜீவபுஸ்தகத்தில் தான் பேரனை கிறுக்கி போட மாட்டாங்கிறார். அப்ப ஜெயிக்கணும் அன்பான சொல்ல நான் தான் பார்க்குறோம். இந்த ஒரு வாய்ப்புகளை வந்திருக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அதான் இந்த ஒரு அழைப்புங்கிறது பாருங்க, பரலோகத்துக்கான அழைப்பு. அதான் எபிரேயர் 12:23 சொல்றாரு. எபிரேயர் 12:23 படிங்க. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். அப்ப பரலோகத்துல பேரெழுதப்பட்ட அந்த வாய்ப்பு, பரலோகத்தில் பேரெழுத வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா 1,44,000 பேர். அந்த சர்வ சங்கம், அந்த சபையினிடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு அந்த வாய்ப்பு தரார். அப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த இணையான யுகத்தில், யூத யுகத்தில் மாமிச ஜனங்க, யாக்கோப்பு தான் அதுக்கு ஃபவுண்டரு. அதில் 12 குமாரர்கள். இதே மாதிரி இங்கே சுவிசேஷ யுகத்தில் ஆவிக்கு இஸ்ரவேல் ஜனங்க, ஃபவுண்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே 12 குமாரர்கள், இங்கே 12 அப்போஸ்தலர்கள். அங்கே ஒரு ஆள் வெளியே போனார், இங்கே யார் வந்தது? யூத யுகத்தில் யார் வெளியே போனது? யூத யுகத்தில் யாருக்கு அந்த வாய்ப்பு இல்லை? யூத யுகத்தில் தானுக்கு இல்லை, தான் கோத்திரம் தான் வரல. அதே மாதிரி இங்கே சுவிசேஷ யுகத்தில் அந்த 12 அப்போஸ்தலர் யார் வெளியே போனது? யூதாஸ். அதுக்கு பதிலாக யார் வந்தாங்க? அப்போஸ்தலனாகி பவுல். நெக்ஸ்ட் அப்போஸ்தலனாகி பவுல் வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். யூதாஸ் இடத்துக்கு தானே பவுல் வந்தார். அங்கே இணையான யுகத்தில் அங்கே யாக்கோப்பு 12 குமாரர்கள், தான் போய் யோசேப்போட பையன் வந்தார். இங்கே யார் வந்திருக்காங்க? இங்கே யார் வந்திருக்காங்க? அங்கே மனேசியா வந்தார். இங்கே யார் வந்திருக்கிறாங்க? இங்கே யூதாஸ்க்கு பொதுவாக அப்போஸ்தலனாகி பவுல் அவர் வந்திருக்கார். அப்போ அதுக்கு ஒரு இணை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அன்பான சோசியல் பார்க்குறோம், அங்கே யூத யுகத்தில் தான் அவர் குறித்து சொல்லும்போது சொல்லுவார், அதாவது தான் குதிரை மேல் ஏறிக்கிறவன் மல்லாந்து விழும்படி செஞ்சவன் அப்படின்னு யாக்கோப்பு சபிப்பார் தானை. அப்போ தான் செஞ்ச காரியம் தவறான காரியம். ஒட்டுமொத்த ஜனங்களையும் விக்கிரகவனத்தில் கொண்டு போயிட்டாங்க தான் கோத்திரம். அதனால அதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் 12 கோத்திரம் வரும்போது அதில் யார் வரல? தான் கோத்திரம் வரல. அதே மாதிரி தான் இங்கே யாரு? 12 அப்போஸ்தலர் இல்லை, யூதாஸ். அவர் பணத்துக்காக தன் ஆண்டவரையே காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அதான் அன்பான சகோதரர் யோவான் 15 படிக்கிறோம். 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் முடிய. யோவான் 15:1 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இங்க நாம் படிக்கிறோம், இந்த வசனம் கூட ஆண்டவர் பேசுறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா அப்ப நான் திராட்சை செடி, என்னால கனி கொடுக்கணுங்கிறார். கனி கொடுத்தா அது பிதா சுத்தம் பண்ணி இன்னும் கனி கொடுக்காம செய்வார். அவர் அதை கனி கொடுக்காதுங்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். கனி கொடுக்குற கொடியை அதிக கனியில் கொடுக்கும்போது சுத்தம் பண்ணுறாரு. இப்போ சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே இது எப்போ சொல்கிறாருன்னா யூதாஸ் வெளி போனதுக்கப்புறம் சொல்கிறார். அப்போ இப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, அவரில் கனி கொடுக்கணும். விழுந்து போயிட்டார் யூதாஸ். அதனால பாருங்க, அந்த கனி கொடுக்குற இடத்துல யாரை தேவன் கொண்டு வந்து வச்சாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்து வச்சாருன்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ நம்மளை பாருங்க அன்பான சகோதரர், அந்த கனி கொடுக்குறாங்களான்னு தான் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ஜெபத்தில் சொல்றாரு, யோவான் 17:6
நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீர் உலகத்துல தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தான் தேர்ந்தெடுத்து மனுஷருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்துறார் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை. நமக்கும் அது மாதிரி தான், பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை அவர் தான் வெளிப்படுத்தினாரு. அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு தந்தீர் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் உங்களுடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க தான் அந்த 1,40,000 பேர் வாய்ப்புக்குள்ள வர முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர், அவங்க வந்து தான் கனி கொடுப்பாங்க. அவங்க தான் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இங்கே கர்த்தருடைய ஆலயம் இங்கே கட்டப்பட்டு இருக்குது. அதான் அதுக்கு நிழல் வந்து யூத யுகத்தில் நிழல் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 6:1 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். இப்போ சாலமோன் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட துவங்குறார். அது எப்போ துவங்கினாருங்கிறத நம்ம படிக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசம் புறப்பட்ட 480 வருஷத்திலும் அப்போதான் ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்குறாங்க. இப்போ அந்த ஆலயம் கட்டக்கூடிய பணிகளை தான் 1 ராஜாக்கள் 6 நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். படிக்கும்போது அதில் 7 வசனம் படிக்கலாம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. அங்க ஆலயத்தினுடைய கற்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க உடைக்கிறதால இங்க உடைக்கல. எப்பவுமே ஒரு இடத்துல வந்து கட்டுமான பணி நடக்குன்னு அங்கே நிறைய சத்தம் கேட்கும். ஆனால் இங்கே வந்து அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய ஆலயம் கட்டும்போது அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டுச்சு. பனி தீர்த்து அங்கேயே குவாரியிலேயே என்ன ஆகுதுன்னா அங்கே ரெடியாகி சேவ் பண்ணப்பட்டு எப்படி அங்கேயே சேவ் பண்ணி அந்த ஆலயத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு வராங்க. அதனால் வந்து பாருங்கள், சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களும் சத்தம் அங்கே கேட்கப்படல. ஆலயம் கட்டுறப்படுது, ஆனால் அங்கே அந்த சுத்தியில் அடிக்கிறது, வாட்சி, அந்த சத்தம், உளி, இந்த சத்தமெல்லாம் கேட்கவே இல்லை. அங்கே சைலண்ட்டாக அந்த பணி நடந்துருக்குது. அதே மாதிரி தான் அன்பான சகோதரரை நம்ம பார்க்குறோம். இங்கே கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பணி, இங்கே அவருடைய ஆலயமாக இங்கே கட்டப்பட்டுக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள், இதான் அதுக்கு நிழலாக தான் அங்கே இணையாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கேயும் இந்த ஆலயம் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்குது. சாலமோன் கட்டி அந்த தேவாலயத்தில் இங்கே பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது அங்கே எந்த விதமான ஒரு இரும்பு சுற்றி அந்த சத்தமெல்லாம் கேட்கவே இல்லை. இங்கேயும் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இருக்குது, திருச்சபை கட்டப்பட்டுருக்குது. இங்கே எந்த சத்தமும் கேட்கப்படல, எந்த ஒரு சத்தம், ஆர்ப்பாட்டம் இல்லை. அதாவது உண்மையான தேவ பிள்ளைகள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தங்கள் ஆலயமாக கட்டிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து எந்த விதமான பிரபாடனம் பண்ண மாட்டாங்க. அவங்க சைலண்ட்டாக இருந்து தங்கள் காரியத்தை முடிச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி சுவிசேஷ யுகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தார் 1874. உயிர்த்தெழுதல் 1878 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கர்த்தர் வந்தது 2ஆம் வருகையில் 1874. திருச்சபையின் விளக்கம் திருச்சபை பிள்ளைகள் வந்து உயிர்த்தெழுந்தது, மகிமைக்குள்ள வந்தது 1878. அடுத்த 78 உயிர்த்தெழுதல் நடைபெற்றுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதல் அப்படியே போயிட்டு இருக்கு. இது எங்காச்சும் தெரியுதான்னு தெரியல. ஆனால் அன்பான சோதனையில் பார்க்குறோம், இது வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 1881 என்னாச்சுன்னா அந்த ஒரு வாய்ப்பும் முடிஞ்சு, சபை வாய்ப்பு முடிஞ்சது. அப்போது அந்த வாய்ப்புக்குள்ளே வந்து பாருங்கள், இப்போ நாமெல்லாம் வந்துட்டு இருக்கிறோம், புரிஞ்சாதில்லாகிய நாமெல்லாம் அந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டு இருக்கிறோம். அது ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் 13ஆம் வசனம். புறஜாதியாகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. பாருங்க, ரட்சிக்க வேண்டும் விரும்பினாரு. ஆனா பாருங்க அடுத்தது 15ஆம் வசனம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். அடுத்து சொல்றாரு 17ஆம் வசனம்.
சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். பாருங்க, அதாவது இங்க சொல்றாரு, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவு மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்கு இருந்தாயானால் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளாம் நம்ம பாருங்க, அந்த ஒரு இடத்துக்கு வர தகுதி இல்லாதவங்க நம்ம காட்டொலிவு மரம் நம்மளை வந்து அந்த இடத்துல ஒட்ட வச்சிருக்காரு. அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பான சகோதரரே. அதனால சொல்றாரு அவர் 11ஆம் அதிகாரத்துல 18-19 நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடுறதென்று சொல்லுகிறாயே, நல்லது. நல்லது. அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாது இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாய் இரு. நமக்கு திருச்சி நமக்கு தான் இந்த எச்சரிப்பு. நாமெல்லாம் காட்டொலிவு மரம் அங்க வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்றாரு நல்லது. நீ வந்து சொல்றாரு நல்லதுதான். அதாவது நீ அந்த கிளைகளுக்கு விரோதம் பெருமை பாராட்டாதீங்கிற. நம்ம எந்த விதத்துல பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டவையானால் நீ வேற சுமக்காம பாருங்க, வேறுனை சுமக்கதன்னு நினைத்துக்கொள். நாம வேற சுமக்கிறோமா? எந்த ஒரு செடி எந்த ஒரு மரத்துலையுமே வேறு தான் அந்த மரத்தையே சுமந்துட்டு இருக்குது. அதான் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடுறது என்று சொல்லுகிறாயே, நான் ஒட்ட வைக்கப்படுவது அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்குது. இதுதான் இஸ்ரேல் ஜனங்க, மாம்ச ஜனங்க. அவங்க இந்த இடத்துல நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சொல்லலாம், ஆமா நம்ம ஒட்ட வைக்கப்படுறது தான் அவங்க முறிச்சு போடப்பட்டாங்க. ஆனா நல்லதுதான், அவிசுவாசத்தினால அவைகள் முறித்து போடப்பட்டுச்சு. அவிசுவாசத்தினால அவங்க அந்த வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க. நீ விசுவாசத்தினால நீங்க யாரை குறித்து சொல்றாருங்க? காட்டொலிவு மரமாகிய நம்ம. நீ வந்து விசுவாசத்தினால நிக்கிற, மேட்டிமை சிந்தையாராம பயந்துருங்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த அழைப்புகளை வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கம்மியா இருக்கு. அதான் சொல்றாரு, மேட்டிமை சிந்தையாராம பயந்துரு. பாருங்க, சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடல. சுவாப கிளைகளையே தேவன் நண்பல்ல தப்ப விடல, உன்னையும் தப்ப விட மாட்டார். அவங்களையே வந்து தப்ப விடல, அப்ப நீ என்ன நாமெல்லாம் ஏமாத்திரம் அப்படிங்கிறார். உன்னையும் தப்ப விட மாட்டார்னு எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறார். அதான் 24ஆம் வசனம், ரோமர் 11:24. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது தேவ நிச்சயங்களை வந்து விடமாட்டார். அதான் சொல்லுவாங்க, சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டிருக்கிற. நம்மளதான் சொல்ற, புறஜாதிகளாகி நம்மள சொல்றாரு, நீ வந்து சுபாவத்தின்படி காட்டொலிவ மரம் அங்கிருந்து வெட்டப்பட்டு நீ வந்து என்ன பண்ற, சுபாவத்துக்கு விரோதமா நல்லொலிவு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற. சுபாவ கிளைகளாகி அவர்கள் தாங்கள் சுயம் ஒளிவு மரத்துல ஒட்ட வைக்கப்படும் அதிக நிச்சயம் அளவாங்க. அப்ப தேவன் விட்டுருவார் அவங்களையே? அதாவது விட மாட்டார். இஸ்ரேல் வந்து தேவன் விட மாட்டார். அதாவது நமக்கு இவ்வளவு பெரிய ஃபேவர் செஞ்சிருக்காரு. அப்ப சொல்ற சுபாவ கிளைகளை அவர்கள் வந்து தங்கள் சுய ஒளிவு மரத்துல ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அளவாங்கிறார். அதான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய அவங்களுக்கு தேவன் செஞ்ச நன்மைகள், ஃபேவர்ஸ் நீங்க பார்க்கலாம். அதாவது அவங்க எல்லா தேசம் சிதறிக்கப்பட்டாங்க. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. அதை வந்து பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அப்புறம் எல்லா தேசத்துலேருந்து கிளம்பி அடுத்த செயலில் வந்தாங்க, சுய தேசத்துக்கு வந்தாங்க. இப்படி வந்து இன்னைக்கு அவருடைய கூட்டு சேர்க்கப்படுதல் வந்து நடைபெற்று இன்னைக்கு அவங்க வந்து தனியாக ஒரு மிகப்பெரிய தேசமாக இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் வந்து அவர்களுக்குரிய நன்மையை வந்து இன்னைக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உலகத்துக்கு சவால் அளிக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து வலிமை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவன் ஃபேவர் செய்யக்கூடிய காலங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இணையான யுகத்தில் வந்து பார்க்கும்போது யூதயுகத்தில் நடந்தது எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு இணையாக நடந்துட்டு இருக்குது. யூதயுகத்தில் நடந்தது சுவிசேஷத்தில் நடக்கிறதுக்கு இணையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதான் வந்து பேரலல் டிஸ்பென்சேஷன். அப்படிங்கும்போது அதே சேம் அங்கே நடந்தது இங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்கிறோன்னா, அதாவது நம்ம வந்து காட்டொலிவு மரம், நம்ம வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் நல்லொலிவு மரத்தில்.
நம்ம என்ன பண்ணுவோம்னா பயந்துருந்து மேட்டிமை சிந்தையறாமல் தேவனுக்கு பயந்து அந்த நம்ம விழுந்து போயிடக்கூடாது. பாருங்க, நம்ம விழுந்துட்டோன்னா நம்ம சீட்டில் வந்து உட்கார்றதுக்கு அங்கே 1000 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சீட் காலி ஆச்சுன்னா இந்த ஒரு சீட்டில் வந்து உட்காரக்கு 1000 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அன்பான சார் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த அந்த இடத்த அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பாருங்கள், ஒரு சிலர் ஏறுறாங்க, ஒரு சிலர் இறங்குறாங்க. பாருங்க, 10 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா 10 பேர் விழுந்து போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை போயிட்டு இருக்கு அன்பான சார். சில அப்போ திருச்சபை இலக்கத்துக்குரிய காலம் முடிஞ்சிச்சு, ஆனால் உள்ளே வெளியே தான் அப்புறம் இது நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த விழுந்து போனவங்களுடைய இடத்துக்கான வாய்ப்புகள் தான் நாமளும் ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்மளுடைய இடத்த மிஸ் பண்ணாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். அதான் ரோமர் 11:25 படிக்கிறோம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். பாருங்க அன்பான சகோதரிங்க, நான் பார்க்குறோம் நம்மளை வந்து புத்திமான்கள் எண்ணாதபடி ரகசியத்தை அறியணும்னு சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல். நம்மளை நான் புத்திசாலியாக நினச்சிட்டு இருக்கிறோம், அது வேண்டாம், தப்புங்கிறாரு. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்குக்கு. இப்போ பாருங்கள், இவங்க இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனை ஏற்றுக்கொள்ள அறிய வேண்டிய பிறகு அடியில இஸ்ரேல் ஜனங்க. ஏன் அந்த கடினமானது இருக்குன்னா, இங்கே நம்மளுடைய இலக்கம் முடியல. அந்த இலக்கம் முடிஞ்சிச்சுன்னா 1,40,000 திருச்சபின் வாய்ப்பு அந்த இலக்கத்துக்குரிய எண்ணிக்கை நிறைவேற்றுச்சுன்னா, அந்த 1,40,000 கடைசியால் வந்துட்டாருன்னா என்ன ஆயிருங்க? முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும் அன்பான சகோதரர்களே. அதனால தான் நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து நம்ம ஜாக்கிரதையோட இருக்கணும். அதான் 2 பேதுரு 3:9 படிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் பொறுமையுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, அதாவது இங்க நம்மளை பத்தி சொல்றார் பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு. அதாவது நம்ம எல்லாத்துலயும் தேவன் வந்து பொறுமையோடு இருக்கார், நீடிய பொறுமையோடு இருக்கார். அதாவது தாமதிக்கிறாரு அப்படின்லாம் நம்ம வந்து நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்துக்கு தாமதமாக இருக்க மாட்டார், அது ஏற்ற காலத்தில் நிறைவேற்றிடுவார். ஆனால் பாருங்க, நமக்கு கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேணும்னு நினைக்கிறாரு. நமக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாரு, நம்ம சீக்கிரமாக ரெடியாகணும்னு அவர் விரும்புகிறார். அதான் பாருங்க, நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பண்பான சகோதரர், நீடிய பொறுமை நமக்கு நம்ம தேவன் கர்த்தரும் வச்சுருக்காங்க. அந்த நீடிய பொறுமை நம்ம பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது சீக்கிரமாக நம்ம ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். அதான் நான் பார்க்குறேன். ஏன்னா யுவத யுகத்தில் நடந்து சுவிசேஷம் நடந்துட்டு இருக்குது, நடந்து முடிக்கக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கூடிய நாமோ கடைசி காலம், கடைசி நேரத்தில் வாழ்ந்துக்கூடிய தேவ பிள்ளைகள், இந்நாட்கள் செல்லாது என்பதை உணர்ந்தவர்களாக தேவனுடைய பொறுமை அது முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீடிய பொறுமை அது அந்த இலக்கம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கிட்டோம். அப்படிங்கும்போது நம்ம மேலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்காரு, நம்ம சீக்கிரம் மனம் திரும்பணும். அதுதான் தேவனை எதிர்பார்க்குற அன்பான சோரசல். அதனால் நம்ம சீக்கிரம் மனம் திரும்பி தேவனுடைய அந்த ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே நம்ம கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.